ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு வெளியானதும் இதில் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பதற்கு என்ன இருக்கிறது, ஏன் இந்திய அரசோ அல்லது பாகிஸ்தான் அரசோ இருதரப்பு நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறோம், இனி போர் இருக்காது என்று அறிவிக்கவில்லை என்ற கேள்வியை உடனடியாக நான் பதிவு செய்தேன், எழுப்பினேன். இப்போதும் அந்த கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையீடு செய்யக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. இரண்டு தரப்பு மோதிக்கொள்கிற போது மூன்றாவது ஒரு தரப்பு தலையிட்டு சமரசம் பேசுவது என்பது தேவையான ஒன்றுதான். ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தி அமெரிக்கா என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. நம்முடைய பிரதமரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளோ அறிவிக்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பது இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து இருக்கிறது அல்லது கட்டுண்டு கிடக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அப்படி ஒரு தோற்றம் உருவாகிறது. இதற்கு பிரதமர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே மும்பையிலே நடந்த தாக்குதலின் போது பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார். அப்போது காங்கிரஸ் தலைமையிலான அரசை அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இங்கே பாகிஸ்தான் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறது, இந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்காவிடம் போய் முறையிடுகிறது, அழுகிறது என்றெல்லாம் கேலி செய்திருந்தார். அவர்தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் இந்தியாவின் இறையாண்மையை அவர் பாதுகாக்கிறாரா என்கிற கேள்வியை எழுப்பும் அளவுக்கு நம்முடைய இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. உங்கள் பிசினஸை Facebook, Instagram மற்றும் Google மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம். நன்றி.